ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மும்பை சுற்றி பார்க்க எவ்வளோ செலவாச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நான் எங்கள் சித்தி வீட்டில் இருந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டேன். 20 ரூபா, ஆளுக்கு 20 ரூபா, அப் அண்ட் டவுன் போக வர. இது வந்து லோக்கல் ட்ரெயின். லோக்கல் ட்ரெயினில் ஸ்பீடு ஒன்று இருக்குது, ஸ்லோ ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸ்பீட் ட்ரெயின் வந்து நம்ம ஊர் எக்ஸ்பிரஸ் மாதிரி, ஸ்லோ வந்து டவுன் பஸ் ரயில். எல்லா ஸ்டாப்பிங்கும் நின்று நின்று போகும். நான் வந்து ஸ்லோ ரயிலில் தான் நாங்கள் வந்து ஏற போகிறோம். அங்கேருந்து நாங்கள் வந்து நாகூர் ஸ்டேஷனில் இருக்கோம். நாகூர் ஸ்டேஷன்லேருந்து விடி ஸ்டேஷன், அதாவது சிவாஜி ரயில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அது வந்து சிஎஸ்எம்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து. ஸோ அதுக்கு வந்து போக வர 20 ரூபா தான். இதுதான் அந்த ஸ்டேஷன். இது வந்து அந்த காலத்து பெரிய பில்டிங், கொஞ்சம் ஹைஜாக் கூட நடந்துச்சு இல்லையா, அந்த பில்டிங் தான் இது. உள்ளே போனால் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட 17 ட்ராக் இருக்குது. ஆமாம், நீங்கள் முடிஞ்சால் இந்த இடத்துக்கெல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இடத்துலையே வந்து இந்த நியர்பை நிறைய சுற்றி பார்க்கறதுக்கு நிறையா இடம் இருக்குது. நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில், விடி ஸ்டேஷன் ஏரியாவில் வந்து ஹோட்டல் எடுத்து தங்குனீங்கன்னா நிறைய இடம் வந்து சுற்றி பார்க்கலாம். விடி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம்னா கொஞ்சம் தூரத்துலையே, அதாவது என்னென்னா இந்தியா கேட் போகிற வழி இது எல்லாமே நான் நடந்து தான் போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன். விடி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும். அங்கே இருக்கிற பஸ் எல்லாமே இந்த வழியாக தான் போகும் இந்தியா கேட்டுக்கு. இது போகிற வழியில் பார்த்தோம்னா அவ்வளோ புறா இருக்குது. புறாக்கெல்லாம் பட்டாணி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நிறைய புறா இருக்குது. இந்தியா கேட் கிட்டலாம் முதல்ல இருந்துச்சு. நாங்கள் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இருந்துச்சு. இப்போ புறா அங்கே கிடையாது. இப்போ இந்த இடத்துல மட்டும்தான் நிறைய புறா இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து பட்டாணி வாங்கி போட்டு போடுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா பாருங்க, இந்த இடத்துல நிறைய இருக்கும். இது பறக்கிறது அழகா இருக்கு. இந்த இடத்துல இருந்து நேரா போகணும். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப பெரிய பில்டிங். இது இந்த இடத்துல நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் வந்து நிறைய இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. நம்ம விடி ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வந்தா இத்தனையும் பார்க்கலாம். பஸ்ல போனா பார்க்க முடியாது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர், விடி ஸ்டேஷன்ல இருந்து இந்தியா கேட் வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து போனா எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நிறைய இருக்கு. அந்த இடம் சுத்தி பார்க்கறதுக்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நாள் ஆயிடும். இந்த ஒரு இடம் மட்டும் இல்ல, அங்க நிறைய பூங்கா இருக்கு, மியூசியம் இருக்கு. அப்புறம் எலிஃபென்ட் கேவ், அந்த கேவ் போயிட்டு வந்தாவே ஒரு நாள் ஆயிடும் உங்களுக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். இது வந்து ஸ்டேட் பேங்க் பில்டிங்னு சொன்னாங்க. அங்க இருக்கிறது வந்து அந்த பங்குச்சந்தை ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, டிவில எல்லாம் காட்டுவாங்க இல்லையா, பங்குச்சந்தைன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துல எல்லாம் வரும். இந்த பில்டிங் இது வந்து லைப்ரரி பில்டிங்கு. அந்த பில்டிங்க்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. இது நடந்து வர தூரம் தான். இது ஃபுல்லாவே சுத்தல, எல்லாமே பழைய பில்டிங். இப்பெல்லாம் யாரும் இந்த மாதிரி பில்டிங்ஸையும் வந்து கட்ட முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இது வந்து ரொம்ப பழைய காலத்து சர்ச். இது இந்த சர்ச் வந்து இப்போ ஃபாரினோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. பட் இது வந்து பழைய காலத்து சர்ச். 1815 சொல்லிட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா நேவி ஆபீசர்ஸோட பில்டிங். இதெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த டபுள் பஸ்ல போனோம்னா இப்படிதான் இருக்கும் வியூஸ். டபுள் பஸ்ல போறதுக்கு விடி ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 6 ரூபாய் தான் பஸ் டிக்கெட், ஜாஸ்தி எல்லாம் கிடையாது. இந்த டபுள் பஸ்ல போனாலும் சரி, சிங்கிள் பஸ்ல போனாலும் சரி, விடி ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்த உடனே இந்த மாதிரி பஸ்ஸுக்கு வெறும் 6 ரூபாய் தான் டிக்கெட். நீங்க கேட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்துட்டா போதும். இந்த தெரியுது இல்லையா, இந்த பில்டிங் தான் வந்து ஒரு மியூசியம். இந்த மியூசியம் இந்த இப்ப சொல்லிட்டேன் இல்லையா, அந்த மியூசியம் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு மியூசியம். இது வந்து அந்த பெரிய அரண்மனையாட்டம் இருக்கும், அந்த மியூசியம். அது இப்போ நான் அரண்மனை மியூசியம் சொன்னீங்கன்னா அதுதான் இது. இது வந்து கேட் ஆஃப் இந்தியா. நைட்டு தான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு பில்டிங். இது வந்து ஒரு 6 o'clock வந்து அந்த ரோட நான் போட்டோஸ் எடுத்தேன்.
இது இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நான் தூரத்துல இருந்து காண நேஷனல் கேலரி, அந்த கேலரிக்குள்ளார இப்படிதான் இருக்கும். இது வந்து திங்கட்கிழமை கம்பல்சரி லீவுங்க. ஆமா, சாட்டர்டே சண்டே இருக்கு. இது இந்த என்ட்ரி டிக்கெட் வந்து 150 ருபீஸ். இதுக்குள்ளார நம்ம போறதுக்கு. இதுல நிறைய பிக்சர்ஸ் எல்லாம், நிறைய ஆர்ட்ஸ் வச்சிருக்காங்க. பழைய நிறைய ஆர்ட்ஸ் நிறைய இருக்கு. நீங்க மஸ்ட் போய் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு இங்க வந்து 150 ரூபாய். இது வந்து கேட் ஆஃப் இந்தியா. இந்த நம்ம போட்ல போறது. நாம வந்து இப்ப இந்த போட்ல வந்து எலிஃபண்டா கேவ் போயிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 270 ருபீஸ் ஆகுது. இது வந்து காலையில எடுத்தது. நைட்டு தான் லைட்டிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு 9 o'clock தான் போடுவாங்க. பகல்ல பார்த்தோம்னா இப்படிதான் தெரியும். நைட்டு பார்த்தோம்னா தான் லைட் வெளிச்சத்துல சூப்பரா இருக்கும் இந்த இடம்லாம். நம்ம இந்த போட்ல போறோம். இந்த போட்ல போயிட்டு இது வந்து 1.5 மணி நேரம் ஆகும். கேட் ஆஃப் இந்தியால இருந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். அங்க நிறைய வகையான போட்ஸ் இருக்கும். இது வந்து போற வழி. அங்க அந்த கடல்ல இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய ஆர்ட் ஜுவல்லரிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. மினிமம் வந்து ஒரு 300 400 அந்த மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சா நீங்க வாங்கலாம். அங்க எல்லாமே மினிமம் 300 ரேஞ்சில தான் இருக்கும். 100 ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. அந்த ஸ்டோன்ஸ்லயே வந்து வச்சிருப்பாங்க. எல்லாமே இண்டிவிஜுவலா இருக்கும். நம்ம ஊர்ல மோஸ்ட்லி இந்த கடல் சார்ந்த இடங்கள்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து செஞ்சு வைக்கிறாங்க. இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாமே வந்து 400 500 அந்த மாதிரி ரேஞ்ச்ல வந்து பிரைஸ் சொன்னாங்க. பார்க்கவே அழகா இருந்தது. ஒவ்வொன்றும் ஒரு ஒரு யூனிக்கா வச்சிருந்தாங்க. நீங்க வந்து டிசைனா ஒரு வித்தியாசமா போகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு 5000ஆவது கையில கொண்டு போயிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இது வந்து எலிஃபண்டா கேவ். இதுக்கு உள்ளார போறதுக்கு நம்மளுக்கு வந்து 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஆமா, இதுக்குள்ளார போறதுக்கு 50 ரூபாய் சார்ஜ். இதுல பெரிய பெரிய கேவ்ஸ் இருக்கும். அதாவது யானை குகைன்னு சொல்லுவாங்க. அந்த எலிஃபண்டா கேவ். ஆனா இங்க அதிகமான குரங்குகள் இருக்கு. நீங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா தண்ணி பாட்டில புடுங்காம விடவே விடாது. இங்க அதிகமான ஃபாரினர்ஸ் நிறைய வராங்க. இங்க ஃபாரின் பீப்புள்ஸ் தான் அதிகம். தமிழ் ஆளுங்க விட ஃபாரின் பீப்புள்ஸ் வந்து அதிகமா வராங்க. பெரிய பெரிய குகைகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப பழங்காலத்து குகைகள் இதுல வந்து சிவன் இருக்காங்க, முருகன் இருக்காங்க. அப்புறம் இங்க நியர்பை ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல தயவு செஞ்சு ஏற ரோடு நல்லா இருக்காது. அங்க வந்து இருக்கிறது என்னன்னா பெரிய பீரங்கி மட்டும்தான் அங்க மலை உச்சியில இருக்கும். இந்த உச்சிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளார நாக்கு தள்ளிடும். அங்க இருந்து பார்த்தோம்னா ஃபுல்லா நம்ம வந்த வழி வந்து தெரியும். அதான் நைட்டு கேட் ஆஃப் இந்தியா இப்படிதான் இருக்கும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட ட்ரெயினுக்கு இங்க திருப்பூர்ல இருந்து மும்பை போறதுக்கு 750, வர்றதுக்கு 750. இந்த சின்னம்மா வீடு இருந்தனால சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு மினிமம் பர் டேக்கு வந்து ஒரு 300 400 செலவாகும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்க தெரிஞ்சவங்க இருக்கறனால இவ்வளவு ஆகுது. நம்ம வீட்டிலேயே வந்து ரூம் எடுத்து நீங்க அங்க சுத்தி பார்க்கலாம். நிறைய இருக்கு இங்க. ஆமா, இந்த ஒரு இடத்தையே சுத்தி பார்க்கறதுக்கு 2 நாள் ஆயிடும். அதெல்லாம் நைட் எல்லாம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நல்லா லைட் போட்டு நல்லா இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock எடுத்த வீடியோ.